அதிமுக கூட்டணியில என்னதாங்க நடந்துகிட்டு இருக்குது? எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார பயணத்தை கிளம்பி விட்டார். இந்த பிரச்சார பயணம் கிளம்புகின்ற பொழுதே நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்களுக்கு 2026 தேர்தலை பத்தி கவலையே இல்ல, அது ஒரு முக்கியமே இல்லைங்கிறார். 2026 தேர்தலில் எப்படியாவது நான் முதலமைச்சராக வேண்டும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு 2026 தேர்தல் முக்கியமே இல்லை என்கிறார். அதிமுகவுல ரெட்டலை யாருக்கு அப்படிங்கிற விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கிறது. ஓபிஎஸ் தனியா நான் ஒரு பக்கம் பேரணி போவேன்னு கிளம்பி இருக்கிறாரு. இவ்வளவு குழப்பங்களுக்கு இடையில் புதிதாக வேறு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2029 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மீண்டும் மோடியே முன்னிறுத்தப்படுவாரா அல்லது மோடிக்கு பதிலாக வேறு யாரேனும் மாற்றப்படுவார்களா போன்ற பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் பற்றி விரிவாக தெளிவாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் சார். வணக்கம். செந்தில் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் கேள்விக்கு எங்களோடு இணைகிறீர்கள், உள்ளபடி எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள சிறு சிறு மன வருத்தங்கள் அல்லது சச்சரவுகள், ஆதங்கங்கள், விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு மாதிரி இன்டாக்டா அது அந்த கூட்டணி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அது நமக்கு தெரியுது. ஆனால் அதிமுக கூட்டணியில இன்னமும் அந்த ஒரு இடத்துக்கு அது நகர முடியாம தவிப்பதாக பார்க்க முடிகிறது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குகின்ற பொழுதே நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு 2026 முக்கியம் இல்லைன்ட்டாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இன்னைக்கு முரசொலியில ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சார பயணத்திற்கு ஒரு நையாண்டி கார்ட்டூன். சம்பாதித்ததை காப்போம், சம்பந்தியை மீட்போம். ஆனா கோயம்புத்தூர் பிரச்சார பயணம் தோல்வின்னு சொல்ல முடியாதுங்க. பெரும்பாலும் அந்த 10 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏ. அதனால அவங்க பெரும்பாலும் அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் என்னோட நண்பர்கள், அவங்க கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். பாயிண்ட்ல நல்ல கிரவுட் மொபிலைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த லோக்கல் ப்ராப்ளத்தை டச் பண்ணி பேசினாரு. கோயம்புத்தூர் பயணம் என்பது தோல்வி என்று வர்ணிக்க முடியாது என்பது அவர்களது கருத்து. எவ்வளவு ஓட்டா மாறப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. எப்போதுமே வாக்காளர்களை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த பயணங்கள் உதவும். வாக்காளர்களை வென்றெடுப்பதற்கு இந்த பயணம் தேர்தல் கட்டத்துல உதவுனா தான் உண்டு. அதுக்கு பெரும்பாலும் கேண்டிடேட் மெரிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் கட்சி சின்னம் எல்லாம் இருந்தாலும் அல்டிமேட்டா கேண்டிடேட் மெரிட்ங்கிறது இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். எத்தனை தேர்தல் வேணாலும் நீங்க எடுத்துக்கிடலாம். என்னன்னா ஒரு 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 5000 ஓட்டுல கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவதுதான். அந்த கேண்டிடேட் தான் அந்த லாஸ்ட் புஷ் தர முடியும். ஆனால் மக்களை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு இந்த பயணங்கள் தேவைதான். உதாரணம் சொல்றேன், வைகோ அவர்கள் போன நடைபயணம் எங்களுக்கு நாங்க ரொம்ப ஆக்டிவ் பத்திரிகையாளர்களா இருந்த போது அந்த 94 காலகட்ட நடைபயணம் உண்மையாவே அது பெரிய நடைபயணம். எல்லா ஊர்களுக்கும் அவரு போய் அங்கேயே தென்னந்தோப்புல எல்லாம் தங்கி அப்படியான நடைபயணங்க அது. ஆனா கன்னியாகுமரியில இருந்து நடந்தாரு, எல்லா தமிழ்நாடு முழுக்க நடந்தே அளந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க எங்களுக்கு இருந்த எங்க தராசு வாசகர் வட்டம், மக்கள் மன்றம் எல்லாமே அவரை போய் எல்லா சின்ன சின்ன ஊர்களில் கூட மீட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாரு. ஆன்டி ஜெயலலிதா கேம்பெயின் அது. ஆன்டி ஜெயலலிதாவான உணர்வும் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார்கள். ஆனாலும் அந்த பெனிஃபிட் வைகோவுக்கு கிடைக்கல. நடைபயணம் மட்டுமே வெற்றியில் முடியாது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் அது. நான் என் வாழ்க்கையில பார்த்தேன். அப்போ பயணத்துக்கான திட்டமிடல், ஏற்பாடு செய்வர்களோட திறமை இதெல்லாம் பயணத்துல பளிச்சிடும். 10 எம்எல்ஏ அவங்க பிரமாதமா ஏற்பாடு பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் அது வெற்றி தோல்வியில முடியணும் அப்படின்னா கடைசி நேரத்துல அந்த புஷ், அது எப்போதுமே அந்த கூட்டணியோட வலிமை என்பது அந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதாகத்தான் நான் உணர்றேன். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கூட்டணி பயணம் ஆரம்பிப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பே நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியம் இல்லைங்க, 29 தாங்க எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார். சொல்வதோட உள்ளர்த்தம் என்ன? 2020 மோடி பிரதமர் வேட்பாளர் இல்ல. ஏன்னா அவருக்கான அந்த வயது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2029 இப்ப யாரு பிரதமர் வேட்பாளர்? பாரதிய ஜனதா அமித்ஷா தான். அமித்ஷாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இடையில பெரிய டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்குங்க அதுல, உத்தரப்பிரதேச முதல்வருக்கு இடையில. ஆனால் அவர் தாண்டி இவர் வந்துருவாருங்கிறது எதிர்பார்ப்பு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஊபிக்காரங்க நாங்க எப்பவுமே பிரைம் மினிஸ்டரா தாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க காங்கிரஸ் காலத்துல இருந்து, குஜராத்துக்கே 2 வாய்ப்பா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகே. இன்றைய தேதிக்கு பிஜேபியோட மேல்மட்ட சர்க்கிள்ல ஓடிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். சோ இப்ப நம்ம அப்ப இங்க இருக்கிற கூட்டணி பிரச்சனையை தாண்டி இப்ப பாஜகக்குள்ளேயே அந்த பிரச்சனை வந்திருக்குறீங்க இல்ல தலைமையிலேயே. இருக்கு. என்ன ஓகே. காரணம்னா, பதவிங்கிறது பெரிய விஷயம். அவங்கவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல. எஸ். நம்மளோட பொலிட்டிக்கல் லைஃப்ல நம்ம உச்சகட்ட பதவி எதை அடைந்தோங்கிற ஆஸ்பிரேஷன் இல்லாம எந்த அரசியல்வாதி இருக்க முடியும்? கண்டிப்பா. மாநில அரசியல்வாதினா முதலமைச்சர், இல்ல ஆமா. உள்ளூர் அரசியல்வாதினா எம்எல்ஏ. ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல. அது இல்லாம கண்டிப்பா. எப்படி இருக்க முடியும்? அமித்ஷாக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கு. அதுக்கான முட்டுக்கட்டை என்பது குஜராத்தை சேர்ந்தவர்களை தொடர்ந்து முதலமைச்சர் பிரதமரா வர்றதுல இருக்கிற ஆட்சேபனை. ம். யோகி ஆதித்யநாத்துக்கும் அந்த செல்வாக்கு இருக்கு. இப்ப எந்த இடத்த நம்ம கவனிக்கணும்னா, பிஜேபிக்கு 2 வருஷமா தலைவரே கிடையாது. 2 1/4 வருஷத்துக்கிட்ட ஆயிப்போச்சு. இன்னும் ஓகே. இன்சார்ஜ்ல தானே ஓடிட்டு இருக்கு பார்ட்டி. அவங்க மத்த கட்சி ஆமா, ஆமா, தலைவர்கள பத்தி பேசுறாங்க. அவங்க கட்சிக்கு ஆமா. எங்க நேஷனல் லீடர் இருக்காரு? இன்னும் செலக்ட் பண்ணல. ஆமா. பண்ணல. ராஜ்நாத் சிங்க காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டா போட போறதாகத்தான் டெல்லி சர்க்கிள் சொல்லுது. ஓகே. அந்த வந்தா அது யாருக்கு அட்வான்டேஜ்? யோகிக்கா? இல்லைன்னா அமித்ஷாவுக்கா? அமித்ஷாவுக்காங்கிறதா இப்ப அங்க ஓடிட்டு இருக்கிற கேள்விங்க. ஓகே. அப்ப அமித்ஷா தமிழ்நாடு இது ஒரு லைன்ல போகுது. நல்லா யோசிச்சு ம். பாருங்க. எல்லாம் அமித்ஷா ம். தான் இங்க வராரு. அமித்ஷா தான் அதிமுக கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு. அப்படின்னா பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் 2029 தான் இலக்குன்னு சொல்றது யார மனசுல ம். வச்சு? ஓகே. அவரு பிரதமர் வேட்பாளராக அமித்ஷா மனசு வச்சு தான் சொல்றாருங்கிறீங்க. அதுதானே அதானே ஓகே. பாயிண்ட் அதுல. ஓகே. அதாவது ஓகே. அதிமுக பிஜேபி கூட்டணி அதுல சீட்டு அவரு 20 சீட்டு கூட பழைய 20க்கே தயாரா இருக்காருங்க நயினார். ஓகே. ஓகே. ஓ! சரி. அவர் ஒண்ணும் கூட்டி எல்லாம் கேட்கல. ம். ம். அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நம்ம அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறதுல உற்சாகப்பட்டு தான் அவங்கள இந்த புரட்சி பயணத்துக்கே அழைச்சாரு. ஓ! சரி, சரி, சரி. அவர் ஓகே. இம்பார்ட்டன்ஸ் கட்சியில கட்சி அரசியல யாரையும் வளர்த்தெல்லாம் விட மாட்டாங்க. ம். நம்மளா தான் வளரணும். உள்கட்சிக்குள்ளேயே வளரணும். எஸ். அதுதான். ஆமா. கூட்டணினாப்புல வளர்த்து விட்டுருவாங்களா? அதெல்லாம் நம்மளையும் கிடையாது. தாண்டி நம்மளோட கூட்டணி பார்ட்னர் 5 வருஷம் கழிச்சு கூட சீட்டு கேட்பாரு நம்ம குடுத்துருவோமா? கிடையாது. அது வாய்ப்பே இல்ல ராஜா. வாய்ப்பே இல்ல. அப்ப நயினார் நாகேந்திரன் 20 போதும் என்கிற விஷயத்த இங்க ம். சொல்லியிருக்கணும். இல்லாம ஓகே. அவருக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் அங்க கிடையாது. சரி. 20 போதும் அப்டின்னா, தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள பிரச்சனை என்ன? நெறைய எம்எல்ஏ ம். ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இப்போ. அதான் ஆமா, அதிமுக ஆமா. கூட்டணின்னு வந்த பிறகு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறாங்க. கால்குலேஷன்ஸ் ம். இருக்கு. ம். இப்ப 20ன்னா அந்த பழைய வேட்பாளர்களே தான் நிப்பாங்க. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. ஆமா. ஏற்கனவே நல்ல செலவு பண்ணி தோத்து போன எம்எல்ஏ கேண்டிடேட் எஸ். இருக்காங்க. ஆமா, 2021 ரிசல்ட்ல. அவங்க ஆமா. மறுவாய்ப்பு வேணும்னு கேட்பாங்க. அப்படின்னா இப்ப புதுசா களத்துல களமாடுறாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாம போயிரும்ல. அவங்க சோர்ந்து போவாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. அது அவங்களோட பிரச்சனையா தெரியும். ஏன்னா நண்பர்கள்ட்ட பேசும்போது நமக்கு தெரியற ம். வர்ற செய்தி தாங்க. அதுல மிக ஓகே, ஓகே. முக்கியமானவர் யாரு? அண்ணாமலை தானே. ஆமா, 2021 தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை ஆமா, இழந்தவர்கள்ல, அதுக்கு ஆமா. பிறகு லைம் லைட்டுக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது யாரு? அண்ணாமலை தானே. ஏன் நம்மள அண்ணாமலை நயினார் நாகேந்திரனோட அந்த பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங்க்கு போகல. ஆமா, எஸ். அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ம். வர மறுத்து விட்டார். ம். என்ன காரணம்னா பூத் லெவல் ஏஜென்ட் போட்டதே சரியில்ல. சில ஆண்டுகளாகவே அது இன்னும் சரியா கட்டமைக்கப்படலன்னு நயினார் குற்றம் சாட்டுறாரு. ஆமா. அத தாண்டி அந்த ஒரு சில படி மேல போய் ஒரு கிளை செயலாளருக்கு ஃபோன் பண்றேன். நான் கிளை செயலாளரே இல்ல. யாருன்னே தெரியல. என் ஃப்ரெண்ட் கண்ணன் இருக்கான். அவன் தான் என் பேர போட்டிருப்பான்னு நினைக்கிறேன்டாருன்னாரு. அது அவருக்கு போக நான் மாநில செயலாளர்னு அவரு அறிமுகப்படுத்துறாரு. நான் தான் மாநில தலைவரு. அவருக்கு அவரே தெரியல. அந்த கிளை செயலாளர் அவரோட நயினார்ன்னு நினைச்சுட்டு என்னை திட்டினாருன்னு நயினார் சொல்றாரு. ஆமா, ஆமா, நான் தாங்க நயினார் பேசுறேன்னு இருக்காரு. நம்ம ஆமா. நயினா பேசுறாரு போல இருக்கு. நயினா நீ செஞ்சதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நகைச்சுவையா கூட சொல்லியிருக்கலாங்க. ஆனா அவ்வளவுதான் இருக்கு அங்க. ஓகே. அது தெரிய வர்றது இது திமுக அண்ணா திமுக எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. முடியாது. ம். சோ சோ அவ்வளவுதான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பலம் தெரியும். 20 சீட்டு போதும். ஏன்னா ஓகே. 2029ல அதிகப்படியான எம்பி சீட்டு வேணும். ஓகே. இதுதான் கணக்கு. சரி, இப்ப நீங்க புதுசா ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அமித்ஷாவா, மோடியா அப்படிங்கிறத நோக்கி நகருது அப்படிங்கிறீங்க. அதாவது அது மோடி 75 வயசு அந்த அந்த கிரைட்டீரியா வச்சிருந்தாங்களா? அதனால அவர் விலகுகிறாரா? அல்லது இல்ல அவரு மோடிக்கு எதிரான மனநிலை மோடிக்காக அதிகரிக்க தொடங்கியிருக்கும். ஒரு 15 வருஷம் ஆன்டி அது இன்கம்பன்சி வந்துரும். பொதுவா பிஜேபி ரொம்ப கிளவரா காய் நகர்த்தும். அதாவது ம். இப்ப நீங்க அத்வானி கதையை எடுத்துக்கங்களேன். ம். அத்வானியோட பிஜேபி ஹீரோ யாரும் கிடையாதுல்ல அந்த காலத்துல. அந்த காலத்துல கிடையாது. எஸ். இரும்பு மனிதர், அ 2ஆம் இரும்பு மனிதர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் அவரு. ஆமா. வல்லபாய் பட்டேல் மாதிரி அத்வானி. ராம ஜென்ம பூமி இஷ்யூவை கையில எடுத்து பிஜேபிக்கான அந்த கோர் ஓட் பேங்க இந்துத்துவ மாநிலங்கள்ல வளர்த்தது அத்வானி தானே. எஸ். அவருக்கான வாய்ப்புங்கிறது பின்னாடி மறுக்கப்பட்டதுல. ஆமா. அதையும் தாண்டி வாஜ்பாயை எடுத்து பாருங்களேன். ம். கார்கில் போர் கதாநாயகன் தானே.
ஆமா 2004க்கு பிறகு அவருக்கான வாய்ப்பு இல்ல இல்ல. பெருசா கொண்டாடவே இல்லையே. பாஜக ஆட்சியிலும் வாஜ்பாயை கொண்டாடவே இல்லையே. வாஜ்பாய் எங்கேயும் முன்னிறுத்தலையே. அப்போ இயல்பாக வந்து மோடி அவர்களுக்கும் இந்த 3 டேர்ம் முடிஞ்ச பிறகு அப்படிதான் வரும். வேற வழி இல்லங்க. ஓகே. சரி, இது பழைய நகலிலும் புதியன பூதலும் வலுவன கால வகை நான் கதை தான். அப்படித்தான். ஓகே. அப்படிதான். அப்போ அந்த இடத்தை பிடிப்பதற்கு ஒரு போட்டி இருக்கும்ல. ஆமா ஆமா. அது எப்படி இல்லாம இருக்கும்? ஓகே. அப்ப அமித்ஷாவா யோகியா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஓகே ஓகே. சோ மோடிக்கு மாற்றாக அமித்ஷாவா யோகியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை தாண்டி இப்ப இங்க தமிழ்நாட்டுல அதாவது அமித்ஷா அணி யோகி அணின்னு பிரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. அது யோகிக்கு ஆதரவும் வட மாநிலங்கள்ல இருக்குங்க. இருக்குது. வட மாநில நண்பர்கள்ட்ட பேசும்போது அது தெளிவாவே சொல்றாங்க. ஓகே. அவங்க சொல்ற காம்பினேஷன் என்னன்னா, மோடி வந்து அடுத்த ஜனாதிபதிங்க. அதுக்கு பிறகு கட்சி அரசியல் அவர் கிடையாது. அமித்ஷா வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா குஜராத்காரங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறத நாங்க விரும்பல. மகாராஷ்டிரா மாநில நண்பர்களோட அபிப்பிராயமே இதுதான். பிஜேபி நண்பர்கள் தான் எல்லாம். நான் சொல்றேன் அவங்க பேர அங்க கட்கரி வெயிட் பண்றாரு. ஆர்எஸ்எஸ் ஆதரவு. கட்கரிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல. முதல்ல வெயிட் பண்ணாருங்க. அவரு மகாராஷ்டிரா மாநில பிஜேபி தலைவரா இருக்கும்போதே நான் பார்த்திருக்கிறேன் அவரோட பழைய. முதல்ல அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. இப்ப அவர் அந்த ரேஸ்ல இல்ல. சோ ரேஸ்ல மிச்சம் இருக்கிறது இந்த 2 பேர் தான். அப்ப அமித்ஷா அணியில தமிழ்நாடு இருக்கு. இதுக்காக நான் இது சொல்ல. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அமித்ஷா அணியில தமிழ்நாடு இருக்கு. வட மாநிலங்கள்ல பரவலாக யோகிக்கு ஆதரவு இருக்கிறது. அது என்னவா போகுது? சோ அப்ப அமித்ஷாவினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது அவருக்கு ஆதரவான மாநிலங்கள் அதிக எம்பிக்கள் பெறணும். அதனாலதானே அவரு தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணியை வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்துதானே அமித்ஷா வந்து அதை வற்புறுத்திருக்காரு. புரியுது. அப்ப ஒருவேளை வட இந்திய மாநிலங்களில் அதிகமான எம்பிக்கள் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஆப்வியஸ்லி யோகி ஆதரிப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வர்ற எம்பிக்களோ, பீகார் மாநிலத்திலிருந்து வர்ற எம்பிக்களோ யோகிக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே. சரி, இப்ப எனக்கு இதுல இன்னொரு டவுட் சார். இப்ப இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து அவங்க பிரதமர் தான் முக்கியங்கிற இடத்துக்கு பாஜக நகர்த்தரலாம். அது பாஜக பார்வையில சரியா கூட இருக்கலாம். ஆனால் இதனால 2026 தேர்தலில் செட்பேக் ஒண்ணு ஏற்படும். அது அதிமுக தானே. அதிமுக செட்பேக் இல்லையா? ஏற்கனவே இருந்த உட்கட்சி எதிரிகளை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா ஆர்வம் கிடையாது. என்னதான் டிடிவி சொன்னாலும், ஓபிஎஸ் சொன்னாலும், சசிகலாமா முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு இனிமேல் அதிமுகவில் இடம் இல்லை. இந்த நிலைப்பாடுக்கு யாரெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களோ அவங்களோட தான் நம்ம வந்து இப்ப நட்பே பாராட்டுறோம். அதுக்கு வந்து அமித்ஷாவும் சப்போர்ட் ஆயிட்டாரு. அதான் இதோட சிக்கல். ஓகே. சோ அதனாலதான் அவர் இங்க சென்னை வரும்போது அது அவங்க உட்கட்சி விவகாரங்க, நான் அதுல தலையிடல. முதல்ல அப்படி சொல்லல. இப்ப வந்து அதெல்லாம் உட்கட்சி விவகாரம். உட்கட்சி விவகாரத்தான 2017 தலையிட்டீங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் கைய பிடிச்சி ஆளுநர் மாளிகையில வித்யாசாகர் ராவ் முன்னாடி குலுக்குனது யாரால? உட்கட்சி விவகாரம் இல்லையா? சோ வசதிக்கு சொல்றதுதான் அது. இன்றைய தேதிக்கு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தேவைன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு 2029 கணக்கு. ஓகே. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தேவைன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு 2026ல கட்சி நம்மளோடயே இருக்கணுங்கிற கணக்கு. ஓகே சார், கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். யூ ஆர் ரைட். ஒருவேளை கட்சி வந்து ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்காம கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஆனால் அது எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்புக்கு வழி கொடுக்கும் சார்? அது கொங்கு மண்டலத்தை தானே அவங்க எய்ம் பண்றாங்க. பிஜேபியோட அல்டிமேட்டாங்க 5000 ஓட்டுக்குள்ளதாங்க நிறைய தொகுதி முடிவாகும். வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் தமிழ்நாட்டுல வெறும் 5000 ஓட்டு தான். ஓகே. எத்தனை தொகுதியில? குறைஞ்சபட்சம் 40-50 தொகுதியில. அப்ப 40-50 தொகுதினா அந்த 5000 ஈடுகட்டக்கூடிய ஒரு கூட்டணிங்கிறது ஒரு 5000 ஓட்டு 7000 ஓட்டு வாங்குற கட்சி கூட அந்த கூட்டணிக்கு இல்ல சரிப்பட்டு வரும்ல. பிஜேபிக்கு அந்த ஓட்டு வங்கி இருக்குல்லங்க. பிற கட்சிகள் அதிமுகவோட சேர்றதுக்கு திமுக கூட்டணியில இருந்து யாரும் தயாரா இல்ல. சொல்லிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் எப்படிங்க வரும்? வராது. நேஷனல் பாலிடிக்ஸ். கம்யூனிஸ்ட் எப்படி வருவாங்க? பிஜேபி இருக்கு. பிஜேபி. அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகளை தான் எய்ம் பண்ணணும். ஆனா அவரு திருமாவளவன் ரொம்ப தெளிவாவே அப்படியான சொல்லிட்டாரு. திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி கூட வந்து அதிமுக கூட்டணிக்கு வராது. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ அதிமுக இப்ப நம்ம கையில 70 சீட் இருக்குங்க. போன தடவை ஜெயிச்ச 70-75 சீட் இருக்கா? இந்த 75 சீட்ல 10 சீட்டு நமக்கு கம்மி ஆகுதுன்னு வைங்க. அப்பவும் அது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைச்ச வெற்றி ஆயிரும்ல. கரெக்ட். ஓகே. சோ கட்சி எப்படியாவது நம்ம கட்டுக்குள்ள இருக்கோம். நம்ம மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும் அப்படிங்கிறீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நீங்க எம்ஜிஆர் அதிமுக தோற்றுவித்ததில் இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதிமுக ஆட்சியில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதிமுக எதிர்கட்சியாக இருந்த காலங்கிறது ரொம்ப குறைவுதான்.
நீங்க வந்து அப்புறம் 89ல திருப்பி கலைஞர் வெற்றி பெறுகிறார், ஆட்சி கலைக்கப்படுகிறது. 91ல அகைன் ஜெயலலிதா தலைமையில ஆட்சி வந்துருச்சு. 96 to 2001 தான் அவங்க வந்து வாஷ் அவுட். திருப்பி அப்ப கூட 98, 99 நாடாளுமன்ற தேர்தலில் உடனடியாக ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டாங்க கையில கொஞ்சம். 2001ல திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சோ இப்படியான ஒரு முன்னாதான் அதிமுக இருந்திருக்குது. கடந்த 10 ஆண்டு தொடர் ஆட்சி. இப்ப 5 வருஷம் ஆட்சியில இல்ல. மீண்டும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில இல்ல அப்படின்னா எதிர்க்கட்சியாக திமுக சர்வே ஆயிடுச்சு. வரலாறு முழுக்க நம்ம பார்த்திருக்கோம். எதிர்க்கட்சியாக இன்னும் வைப்ரண்டா கூட அவங்க இருப்பாங்க. ஆனா அதிமுக அந்த மாதிரியான ஒரு அனுபவமும் கிடையாது. அதிமுக அப்படி சர்வே ஆக முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்னும் ஒரு 5 ஆண்டு ஆட்சியில இல்லைன்னா அதிமுக சர்வே ஆயிடுமா? அதிமுக சர்வைவ் பண்ண வைக்கிற முயற்சி யாரு பண்றான்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி தான் பண்ணுது. எஸ், உண்மைதான். தொடர்ந்து பாருங்க. அதாவது இன்னொருத்தர் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, அதிமுக இருக்கட்டும். எஸ். சோ திமுக, அதிமுக இதுதாங்க இருதுருவ அரசியல் தாங்க தமிழ்நாட்டுல. சொல்றது யாரு? திருமாவளவன். ஆமா. அப்ப இருதுருவ அரசியல் தான்னா அதிமுக சர்வே ஆயிட்டே தானே போகும். கரெக்ட். நம்மளுக்கு உயிர் தண்ணி கொடுக்க வேண்டிய வேலையை அவங்க செய்யறாங்கன்னு அவர் நினைக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ அண்ணாமலை, அமித்ஷா, யோகி, நயனார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி என்று பல்வேறு ஆமா இந்தியா ஃபுல்லா ஒரு டூர் போயிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள். அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத எடுத்து வைத்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி. நிறைய சொல்லாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.